ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ் டெஸ்ட் 10க்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதுக்கான வேர் டு ஸ்டடி என்னதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம். இது 10th புக்கில் 7வது லெசனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேசியம் காந்திய காலகட்டம், இது 8வது லெசன். ஓகேங்களா, இது ரெண்டும் ஐநம்பர்லேருந்து கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபிலேருந்து என்னென்ன லெசன்லாம்னா இந்தியா வேளாண்மை, இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்னா, இப்போ ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வரைக்கும் ரொம்ப டைம் இருக்குது. சம்டைம்ஸ் நாங்கள் சீக்கிரமாக போடுறோம், சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒர்க்னால லேட் ஆகிடுது. ஓகேங்களா, இனிமேல் கரெக்டாக வரும்னு நான் சொல்கிறேன். இனிமேல் கரெக்டாக போட்டுறோம். ஓகேங்களா, ஓகே. உங்களுக்கு நம்ம வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் எடுத்து போட்டுருணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு போடணும். அதுக்கான கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். இப்போ அதுக்கான சாத்தியம் இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியலை, பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, இது தவிர வேறு ஏதாவது கிளாஸஸ் வந்து நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக எங்களால் முடியுமான்னு பார்க்குறோம். ஓகேங்களா, ஓகே. நம்ம ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கூற்றுகளை ஆராய்க. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஃபராஸ் இயக்கம் காஜி சரியத்துல்லா என்பவரால் 1818ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதாங்க. ஏன்னா ஃபராஸ் இயக்கம் காஜி சரியத்துல்லா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1818 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இது மிக சரியான கூற்று. நெக்ஸ்ட் பாருங்க, 1839 சரியத்துல்லா மறைந்த பிறகு இந்த கிளர்ச்சிக்கு அவரது மகன் துடுமியான் தலைமையேற்றார். இது சரியானு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். 1839 வந்து சரியத்துல்லா மறைஞ்சிருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் வந்து துடுமியான் தான் தலைமையேற்பார். இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு, இவரை பற்றின ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்னா, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, நிலம் கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ நாங்கள் வந்து வரி கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிலம் வந்து கடவுளுக்கு சொந்தமானது. ஸோ இது வந்து இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸு, அட் தி சேம் டைம் ஃபேமஸான கோர்ஸு. நெக்ஸ்ட் பாருங்க, 1852 டுடுமியான் மறைந்த பிறகு நோவாமியான் என்பவரால் இந்த இயக்கம் உயிர் பெற்றது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான், ஆனால் வருஷம் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1862 தான் வரும். ஓகேங்களா, 1862 தான் டுடுமியான் மறைஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட்டு 1870 நோவாமியான் வந்து இந்த இயக்கத்தை ஒரு புத்துயிர் பெற்று நடத்திட்டு கொண்டு போயிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ 1 சரி 2 சரி 3 மட்டும் தவறு. ஆனால் ஆப்ஷன் என்ன? ஏ தான் சரியான. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் கேட்டிருக்கேன். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்துக்கு எதிரானது. காரணம் என்ன? நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா, யார்? நம்ம இப்போ தான் பார்த்தோம், புதுமையாக சொல்லியிருக்காங்க. இது கூற்று சரி, காரணம் சரி. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கூற்றுக்களை ஆராய்க. வகாபி கிளர்ச்சி. வகாபி கிளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரியாக தப்பான்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஆங்கில ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும். இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். மேக்ஸிமம் இந்த டைமில் கொண்டு வந்தது எல்லாமே என்னது? ஆங்கில ஆட்சி, நெக்ஸ்ட்டு லேண்ட்லார்ட்ஸு, ஜமீன்தார்ஸ் இவங்களுக்கு எதிராக தான். அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் கொடுப்போம், இது எல்லாத்துக்கும் எதிராக தான் இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வகாபி கிளர்ச்சி அப்படி தான். இது மிக சரியான விடை. இது வங்காளத்தில் பரசத் பகுதியில் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 1827ஆம் ஆண்டு வங்காளத்தில் பரசத் பகுதியில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதான் வந்துட்டு பகுதியில் நோவாமியான் என்பவரால் தொடங்கப்பட்டதாகும். இது சரியானு கேட்டிங்கன்னா வங்காளத்தில் பரசத் பகுதியில் கரெக்டு தான். நோவாமியான் தான் தப்பு. நம்ம நோவாமியான் என்ன கிளர்ச்சியில் பார்த்தோம்? பராஸ் இயக்கத்தில் பார்த்தோம். ஓகேங்களா, டுடுமியான் அப்புறம் அவருடைய பையன் நோவாமியான் தலைமையேற்று இதை கொண்டு சென்றார் இந்த இயக்கத்தை அப்படின்னு பார்த்தோம். நோவாமியான் வந்து இந்த இது கிடையாது. இதற்கான சரியான என்னன்னா டிடுமீர் தான் வகாபி கிளர்ச்சியை நடத்திருப்பார். ஸோ இந்த தப்புங்க. நெக்ஸ்ட்டு, இந்த கிளர்ச்சிக்கு இந்திய எதிர்ப்பு சாயம் பூசப்பட்டது. இது சரியானு கேட்டிங்கன்னா சரி. ஏன்னா அவங்க எதிர்த்தவங்க எல்லாருமே ஜமீன்தார்ஸ் எல்லாருமே இந்துக்களாக இருப்பாங்க. இவங்க டிடுமீர் இந்த பேரில் தெரிஞ்சிருக்கும், வகாபி கிளர்ச்சி, இவங்க எல்லாருமே முஸ்லீம்ஸும் இவங்க இந்துக்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பு சாயம் இதுக்கு பூசியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இதுக்கு சரியானு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். 1831 நவம்பர் 6 புர்னியா நகரில் முதல் பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆமாங்க, இது கரெக்டு தான். 1831 நவம்பர் 6 புர்னியா அப்படிங்கிற பிளேஸில் வந்து தாக்குதலாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டு. 3 சரி 3 சரி 4 சரி, 2 மட்டும்தான் தவறு. ஏன்னா நோவாமியான் வந்துருச்சு, அதுக்கு பதிலாக என்ன வரணும்னா டிடுமீர் வரும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. 1 3 4 சரி, 2 மட்டும் தவறு. ஓகேங்களா, ஓகே. ஆமாம், 4th கொஸ்டின் பார்ப்போம்.
கிளர்ச்சிகள் நடைபெற்ற இடங்கள். முண்டா கிளர்ச்சி எங்கே நடக்கும்னா ராஞ்சி அந்த பிளேஸில் நடக்கும். ராஞ்சி எங்கே இருக்குது? ஜார்க்கண்டில் இருக்குது. ஜார்க்கண்டோட தலைநகர்னா ராஞ்சி. நெக்ஸ்ட்டு சாந்தலர் கிளர்ச்சின்னா ராஜ்மஹால் மலைகளில் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடக்கும். நெக்ஸ்ட்டு கோல் கிளர்ச்சி வந்து ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா, ஓகேங்களா, சிங்பூம் அந்த பிளேஸில் நடக்கும். ஒடிசாவில் சிங்பூம் அப்படிங்கிற பிளேஸில் நடக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு முண்டா கிளர்ச்சி எதுனா இது எல்லாமே பழங்குடியினர் கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி, சாந்தலர் கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, இது எல்லாமே பழங்குடியினர் கிளர்ச்சி. இதில் முண்டா கிளர்ச்சி பற்றி சொல்லணும். பிர்சா முண்டா தலைமையேற்று நடத்திருக்காரு. 8th புக்கில் புத்த பகத் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாந்தலர் கிளர்ச்சி எப்படின்னா பழங்குடியினர் மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய நிலத்தை ஜமீன்தார்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் சாந்தலர் கிளர்ச்சி நடக்கும். ஓகேங்களா? ஓகே, கோல் கிளர்ச்சி பற்றி சொல்லணும். இதுக்கு பின்த்ராய் மற்றும் சின்த்ராய் இந்த இதுக்கு தாங்க சரி புத்த பகத் வரும். ஓகேங்களா? இதுக்கு பிசாமில் புத்த பகத். ஓகேங்களா? இது 1831-32 அந்த பீரியடில் நடக்கும். இது 1854-55 அந்த பீரியடில் நடக்கும். சாந்தலர் கிளர்ச்சிக்கு ஒரு தீர்வாக என்ன கொண்டு வருவாங்கன்னா 1855 சாந்தல் பர்கானா அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. கோல் கிளர்ச்சி இதுக்கு தீர்வு 1908 சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்தை கொண்டு வருவாங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்னா 2, 3, 1ங்கிற ஆப்ஷனே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து போனஸ் மார்க் ஒன்று நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கூற்றுக்களை ஆராய்க. சாந்தலர் கிளர்ச்சி. ஓகே, சாந்தலர் கிளர்ச்சி பற்றி பார்த்தோம்னா சாந்தலர் கிளர்ச்சி 1855 சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தலர் சகோதரர் தலைமையில் நடந்தது. இது சரியானு கேட்டிங்கன்னா இங்கே சரியாக உண்டு. நெக்ஸ்ட்டு, இறுதியாக கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்படவும் கிட்டத்தட்ட 15 முதல் 25,000 கிளர்ச்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இதுவும் சரியானு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். கிளர்ச்சி ஒடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவங்க வந்து வஞ்சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் கலர் துணியை கட்டிட்டு அவங்க போராட்டம் பண்ணியிருப்பாங்க. வில்லம்பு விஷம் தடவை வில்லம்பு வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அங்கே பிரிட்டிஷ் சைடு நல்லா ஆர்மி இருக்கும். ஸோ அவங்க எல்லாரையும் கொண்டுருவாங்க. அதில் இறந்ததில் 15,000 - 25,000 பேர் யார்? பழங்குடியின மக்கள். அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இப்போ ஓகே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுவாங்க. அதான் அந்த சாந்தல் பர்கானா மண்டலம். ஓகேங்களா? ஸோ இதுவும் சரி. ஸோ இந்த இதில் அனைத்தும் சரி. 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. நம்ம ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பின்வருவனவற்றுள் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? இது வந்து புரட்சி நடந்த இடங்கள், அதை யார் வழி நடத்தி சென்றாங்க அந்த இதை வச்சு நம்ம வந்து பார்ஸாக கொடுத்துருப்போம். அதில் எத்தனை பேர்ஸ் கரெக்டுன்னு பார்ப்போம். ஓகே, பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ. ஓகேவா? இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இது கரெக்டு. பேகம் ஹஸ்ரத் மஹால் வந்து லக்னோவில் புரட்சியை வழி நடந்து செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கன்வர் சிங் வந்து பீகார் கொடுத்துருப்பாங்க. இது சரியானு கேட்டிங்கன்னா இதுவும் சரி. கன்வர் சிங் தான் ஒரு புரட்சியாளர்களில் மன்னர்களில் ரொம்ப வயது கூர்ந்த ஆளாக இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட்டு நானா சாஹிப் எங்கே இது பண்ணுவார்னா கான்பூரில் நடத்தினது. தான் நானா சாஹிப். நானா சாஹிப் வந்து கான்பூரில் வழிநடத்தி சென்றிருப்பார். ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு கான் பகதூர் எங்கே நடத்திருப்பாருன்னா பரேலியில் வச்சு நடத்திருப்பார். ஓகேங்களா? கான் பகதூர் வந்து பரேலியில் வச்சு நடத்திருப்பார். ஸோ வந்து இதுவும் தப்பு. ஏன்னா நமக்கு கான் பகதூர் வந்து கான்பூர்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து தப்பு. கான் பகதூர் வந்து பரேலியில் தான் நடத்திருப்பார். ஸோ நம்ம எத்தனை இணைகள் கரெக்டு? 2 இணைகள் கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதை பற்றி பார்த்தோம்னா ஜான்சி, மத்திய இந்தியாவில் வந்து ஜான்சி ராணி தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். பிரிட்டிஷ் அரசு 1757ஆம் ஆண்டு கிளர்ச்சியை இரும்பு கரம் கொண்டு அடக்கியது. காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லதால் கிளர்ச்சி தோல்வி கண்டது. இது சரியானு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சரிதாங்க. கூற்று சரி, காரணம் சரி. 1857 புரட்சி ஸ்டார்ட் ஆயிருக்கும், அது தோல்வி அடைஞ்சிருக்கும். காரணம் என்ன? நம்மகிட்ட சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காது, தகவல் ஒழுங்காக போய் சேராது, ஆயுதம் இல்லாமல் இருக்கும், நம்மகிட்ட ஒற்றுமை இல்லாமல் இருக்கும், இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மெயின் ரீசனாக இருக்குது. மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாதால், ஒரு பிளானிங் இருக்கிறது, சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஒருத்தவங்ககிட்ட நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா தான் இது கரெக்டாக போகும். மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் என்ன தோல்வி போச்சுது. ஸோ ஒற்று காரணம் ரெண்டுமே சரி, அத்துடன் காரணம் கொடுக்காம சரியான கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கான காரணங்களை தேர்ந்தெடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுவாகவே வந்துருச்சு பாருங்கள்.
1857 ரிவால்ட்டோட முக்கிய காரணம். அதில் ரொம்ப உடனடி காரணம் நம்ம எதை சொல்லுவோம்னா புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தோட்டாக்கள். அதாவது புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தோட்டாக்கள்னா அந்த டைமில் அந்த துப்பாக்கி தோட்டா வந்து வாயை வச்சு கடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் அதோடைய கேட்ரிட்ஜ். அந்த கேட்ரிட்ஜு அந்த துப்பாக்கியோட தோட்டாவில் வந்து கேட்ரிட்ஜில் அப்படி இருக்கும். அப்போது அதில் வந்து என்ன இதுன்னா பசு மற்றும் பன்றியோட கொழுப்பு அதை க்ரீஸாக தடவிருக்காங்க அப்படின்னு செய்தி வரும். ஸோ உடனே எனது புரட்சியில் நாங்கள் அந்த துப்பாக்கி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு புரட்சியில் ஈடுபட்டுருவாங்க இந்திய சிப்பாய்கள். ஓகேயா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மிக சரியானது. இதில் உடனடி காரணம்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை. ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை இதனுடைய அர்த்தம் என்னன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா வாரிசிலப்பு கொள்கை, துணைப்படை திட்டம் அது மூலமாக இடத்த இணைச்சிட்டே இருப்பாங்க. மெயினாக வாரிசிலப்பு கொள்கை தான். வாரிசிலப்பு கொள்கை மூலமாக இடத்த இணைச்சிட்டே இருப்பாங்க அவங்க கூட. இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு பிள்ளை இல்லை. அவருக்கு பிள்ளை இல்லைன்னா முன்னாடிலாம் என்ன 10 பிள்ளை எடுத்து இது பண்ணிப்பாங்க. இப்போ ராஜாவுக்கு பிள்ளை இல்லைன்னா அவர் ஆண்டுக்கலாம். ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த லேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷுக்கு போயிடும். ஸோ இதுதான் வாரிசிலப்பு கொள்கை. இந்த வாரிசிலப்பு கொள்கையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா டல்ஹௌசி பிரபு. யார்? டல்ஹௌசி பிரபு. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற இதுவும் கரெக்டு. இதுவும் அதனால ராஜாக்கள் எல்லாருமே ஜமீன்தார்கள் அவர் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே புரட்சியில் ஈடுபட்டுப்பாங்க. அப்படி தான் நம்ம ஜான்சி ராணி லட்சுமி பாய். ஏன்னா ஜான்சிங்கிற பகுதியில் அவங்களுக்கு பிள்ளை இல்லைனால அவங்க யாரை என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் வந்து ஜான்சிங்கிற பகுதியை எடுத்துக்கிறோம். சதாராஜா வாரிசு கொள்கை மூலமாக ஃபஸ்ட்டு பிரிக்கப்பட்ட பகுதி என்ன சதாராணம். ஓகே. ஸோ பாதிக்கப்பட்ட எல்லாருமே கன்வர் சிங், அதுக்கப்புறம் காண்டோதரர், நானா சைக்கிள் எல்லாருமே அவங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் அவங்க புரட்சியில் ஈடுபடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டானு பார்த்தாச்சு. இனி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தோம். இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. இது சரியான கேட்டீங்கன்னா இதுவும் கரெக்ட். அதாவது இந்தியர்கள் வந்து மீசை தாடி எதையும் தாடி வச்சுக்கக்கூடாது, மீசையை சவரம் பண்ணி கரெக்டாக தாடியை சவரம் பண்ணி மீசையெல்லாம் கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படிங்கிற அதுக்கப்புறம் சமய குறிப்பெலாம் இடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம இந்தியா வந்து டைவர்சிட்டி, வேற்றுமை நிறைய இருக்கும். ஆனது நம்ம வேற்றுமையிலையும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? ஸோ நிறைய ரிலீஜியன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கிற அவங்க ரிலீஜியன் மேலே கறி இருக்கும்போது அவங்களுக்கு கோவம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். நெக்ஸ்ட்டு இந்திய சிப்பாய்களுக்கு மிக குறைவாக ஊதியம் வழங்கப்படுது மற்றும் தரக்குறைவாக நடத்துறது. ஒரு சிப்பாய்களே ஆர்மிலே இந்திய சிப்பாய், ஐரோப்பிய சிப்பாய் 2 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து இந்திய சிப்பாயை வந்து தரக்குறைவாக நடத்துறது, நெக்ஸ்ட்டு அவங்கள ரொம்ப கீழ்நிலை லெவல்லே வச்சுருக்குது. ரொம்ப சீனியர் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப அராஜகம் பண்ணாங்க. அதனால அதுவும் புரட்சிக்கு ஒரு காரணம். இது மூலமாக ஆர்மியில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த மேலே 1வது ரீசன், தேர்ட் ரீசன், 4th ரீசன் தானே ஆர்மியில் உள்ளவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அனைத்தும் சரி. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனவற்றில் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? எத்தனை இணைன்னு பார்த்தோம்னா ஓகே. ஃபஸ்ட்டு பேர் பார்ப்போம். கான்பூர் படுகொலை மேஜர் ஜெனரல் ரக்வீலர். ஆமாங்க, கான்பூர் படுகொலையில் வந்து மேஜர் ஜெனரல் ரக்வீலரை கொண்டுருவாங்க. ஸோ இது சரி. வாரிசிலப்பு கொள்கை நம்ம இப்போ தான் பார்த்தோம். யார் கொண்டு வந்தால் டல்ஹௌசி பிரபு. ஸோ இது சரி. லண்டன் டைம்ஸோட ஆசிரியர் தீனபந்து மித்ரா கொடுத்துருக்கு. இது வந்து தப்புங்க. லண்டன் டைம்ஸோட ஆசிரியர் வந்து வில்லியம் ஹோவர்ட் ரசல். தீனபந்து மித்ரா வந்து என்னன்னா நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினவர் பேர் தீனபந்து மித்ரா. இந்த நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகம் எதை பற்றி சொல்லணும்னா இண்டிகோ கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லணும்னா நீல் தர்பன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு மெட்ராஸ் டைம்ஸ் வில்லியம் ஹோவர்ட் ரசல் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். ஸோ 2 இணைகள் இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 10th கொஸ்டின் பாருங்கள். 1857 புரட்சி தோல்வியடைந்ததற்கான காரணங்களில் பொருந்தாது தேர்ந்தெடுக்க. புரட்சி திட்டமிடப்படவில்லை மற்றும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. 1857 புரட்சி தோல்வியடைந்ததற்கான காரணங்களை பொருந்தாது கேட்கணும். ஓகேங்களா? ஸோ ரீசன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி ஒரு ரீசன் மட்டும் தப்பாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள். புரட்சி திட்டமிடப்படவில்லை மற்றும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. பிளானிங் இல்லை ஃபஸ்ட்டு. இது அப்படிங்கிற பிளானிங்கும் இல்லை. அதுக்கப்புறம் சிங்கிள் கட்டி நம்ம அதை வந்து ஒன்று சேர்க்கவும் இல்லை. அதனால தான் இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த காரணத்துக்காக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்திய இளவரசர்களிடம் ஆர்வம் அதிகமாக காணப்பட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுதான் தப்பு. ஏன்னா ஆர்வமே இருக்காது அவங்ககிட்ட போரில் ஈடுபடுறது. நம்ம இது
அவங்க நம்ம காலை அரிசி சாப்பிட்டு விசுவாசம் வாங்கிட்டு போயிட்டாலே போதும். நம்ம போரில் ஈடுபட்டோம்னா நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க, நம்மளுடைய பகுதி போயிடும், இக்கலும் போச்சு நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடும் அப்படின்ட்டு அவங்க இளவரசர்கள் ஆர்வம் இல்லாமல் இது போரில் பங்கேற்காமலே இருப்பாங்க. ஸோ அது ஒரு டிராபேக் நமக்கு. அதனால ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்வம் அதிகமாக காணப்பட்டது. ஸோ இது வந்து தவறான இதுதான் சரியான ஆன்சர் அப்படின்னா. ஓகே, நம்ம இருந்தாலும் சிஇடி பார்க்குறோம். காலனி அரசுக்கு விசுவாசமாக அல்லது ஆங்கிலேய அதிகாரத்தை அறிந்து அச்சப்பட்ட இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும் ஒதுங்கி இருந்தனர். ஆமாம், இது சரியான காரணம் தான். ஏன்னா அவங்க பயந்துட்டு போரில் பங்கேற்காமல் போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆயுதங்கள் கிடைக்க பெறாமை, அமைப்பாற்றலின்மை, ஒழுக்கமின்மை, உதவியாளர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டது. இது நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது நமக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து நிறையா ஆயுதங்கள் கிடைக்கும், அவங்களுக்கு தளவாடங்கள், ஆயுதங்கள், வீரர்கள் கிடைக்கும், எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு அமைப்பாற்றல் இல்லை, நமக்கு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இவங்க தான் அப்படின்ட்டுலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஒழுக்கமின்மை. ஒழுக்கமில்லைன்னா ஒருத்தவங்ககிட்ட ஒரு எத்திக்ஸ் இருக்காது, ப்ராப்பர் எத்திக்ஸ். நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம இந்தியர்கள் எல்லாம் சுதந்திரம் வாங்கணும் அப்படி இல்லாமல் சில பேர் செல்ஃபிஷாக யோசிப்பாங்க. அவங்க என்னதான் இவங்களுக்கு இதாக இருந்தாலும் ஆங்கிலேயர்கள் அவங்க நாய் மதிக்காமல் இருப்பாங்க. அது அவங்களுக்கு இதாக இல்லாமல் கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு உதவியாளர்களால் காட்டி கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய உதவியாளர்களால் இவங்க உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறா அப்படின்னு முன்னாடி போக்கையில் பின்னாடி போட்டு விடுறது அந்த இதுதான். ஸோ இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தது. இதுவும் புரட்சி தோல்வியடைந்ததுக்கான ஒரு காரணம். இது சரியானு கேட்டிங்கன்னா சரி, ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு. ஏன்னா ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க, இங்கே ஆர்வம் அதிகமாக காணப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இண்டிகோ கிளர்ச்சி. இண்டிகோ கிளர்ச்சி எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1859 டு 1860 நடக்கும். இண்டிகோ கிளர்ச்சி வந்து விவசாயிகள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் இண்டிகோ தான் கண்டிப்பாக பயிரிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பயிரிட காசு வேணாலும் இவங்களே காசு கொடுத்துருவாங்க. காசு கொடுத்துட்டு அவங்க பயிரிட்டதுக்கப்புறம் கடை ரேட்டை விட ரொம்ப கம்மியாக விற்பாங்க. அந்த பொருளை கொள்முதல் பண்ணுவாங்க. கடையிலையாவது வெளியிலையாவது கொஞ்சம் அதிகமாக கொள்முதல் பண்ணுவாங்க. இவங்க பயங்கர கம்மியாக கொள்முதல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அவங்க ஆல்ரெடி ஒரு முன்பணமாக அமௌண்ட்டு கொடுத்தாங்கல்ல இண்டிகோ பயிரிடுறதுன்னு, அந்த அமௌண்ட்டையும் வாங்குவாங்க. கடைசியில் விவசாயிகள் இதனால பெரிய கடன்காரர்களாக மாறுவாங்க. இதுலேருந்து லேண்ட் வந்து ஊர் மக்களிடமிருந்து யாருக்கு போகுது, கந்துவட்டி கொடுக்குறவங்க அவங்க கைக்கு போகுது, இல்லை பிரிட்டிஷாருக்கு கைக்கு போகுது. அப்படிங்கிற லேண்ட் வந்து ஊர் மக்கள்கிட்டேருந்து குலாத வர்க்கத்துக்கு போகுது. இது வந்து பெரிய டிராபேக்கு. இப்போது லேண்ட் வந்து உழுதவங்க கையில் இருந்தாங்கன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இதுவே சும்மா தரிசாக போட்டிருப்பாங்க, இல்லை வட்டி கொடுக்குறவங்க கிட்ட போச்சுன்னா அவங்க தரிசாக தான் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிற சாப்பாடு பயிரிட முடியாது, உணவு வந்து பயிரிட முடியாது. ஸோ பஞ்சம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால தான் 1866 டைமில் ஒரிசா பஞ்சம், 1866 ஒரிசா பஞ்சம், மெட்ராஸ் பஞ்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஓகேங்களா? 1859 இண்டிகோ கிளர்ச்சி நடக்குது. இதோடைய விளைவு தான் ஒரிசா பஞ்சம், மദ്രാஸ் பஞ்சம், நிறைய இடத்துல பஞ்சம் நடக்கும். நம்ம 12th ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் மக்கள் இறந்துருப்பாங்க. அதில் 5 மில்லியன் மக்கள் தான் போர்னால இறந்துருப்பாங்க. மீதி 19 மில்லியன் மக்கள் வந்து இதனால பஞ்சத்தினால இறந்துருப்பாங்க. 1 மில்லியனாலே 10 லட்சம், 19 மில்லியனாக பார்த்துக்கோங்க எவ்வளோ பேர் பஞ்சத்தினால மட்டுமே இறந்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு கொடுமையாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தக்கான கலவரங்கள் 1875 நடக்கும். ஓகேங்களா? இண்டிகோ கிளர்ச்சி 1859, தக்கான கலவரங்கள் 1875. இந்த தக்கான கலவரங்கள் யாருன்னா வட்டி கொடுப்போரை மையமாக வச்சு தான் இது வந்து நடக்கும். இது பெரும்பாலும் எங்கே நடக்கும்னா தக்கான பகுதி, நெக்ஸ்ட் குஜராத் பகுதியில் நடந்திருக்கும். ஓகேங்களா? குஜராத் பகுதியில் நடந்திருக்கும். சூபா அப்படிங்கிற பிளேஸ், தக்கானத்தில் சூபா அப்படிங்கிற பிளேஸ், பூனா அப்படிங்கிற பிளேஸ்லாம் பயங்கரமாக நடந்திருக்கும். யார் வட்டிக்கு கொடுப்போரை குறிவைத்து இது வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. 1885 இந்திய தேசிய காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 28 முதல் மீட்டிங் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த முதல் மீட்டிங்கில் தலைவர் யாருன்னா WC பானர்ஜி. இதோடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா AO ஹியூ. ஓகேங்களா? AO ஹியூ. ஓகே, இப்போ இந்த காங்கிரஸ் தோற்றுவிச்சதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த 1885க்கு முன்னாடி ஒரு 1860, 75 அந்த டைம்லலாம் நிறைய அடக்குமுறை சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. இதை எதிர்த்து புரட்சி நிறைய இடத்துல நடக்கும். அந்த அடக்குமுறை சட்டங்கள் என்னதுன்னா செய்தித்தாள் சட்டம், பத்திரிகை சட்டம், வெடிமருந்து சட்டம், செய்தித்தாள் அப்படின்னு பயங்கர சட்டமாக ஏற்றிருப்பாங்க. அப்படிங்கிற எல்லாத்துக்கும் பத்திரிகை சுதந்திரம் போயிடும், கருத்துரிமை போகும் அப்படிங்கிற இவங்க எல்லாரும் புரட்சி செய்வாங்க. நெக்ஸ்ட்டு இறக்குமதி வரி நிறைய விதிப்பாங்க, அதனால பஞ்சம் வரும். ஓகேங்களா? இங்கே உள்ள பொருள் வந்து விற்காம போகும். அதனால எல்லாருமே புரட்சி பண்ணுவாங்க. விவசாயிகள் புரட்சி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சாதாரண சட்டம் படித்தவங்க புரட்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகை கடை வச்சுருக்கவங்க, பத்திரிகை பிரிண்டர் வச்சுருக்கவங்க எனக்கு புரட்சி செய்வாங்க. அப்படிங்கிறது நிறைய பேர் புரட்சி செய்வாங்க. ஆனால் அது வந்து ஒருங்கிணைக்கப்படாமல் இருக்கும். அதாவது ஒரு கை தட்டினா ஓசை இருக்கும், ஒரு 100 பேர் சேர்ந்து தட்டினா ஓசை இருக்கும், வித்தியாசம் இருக்குது.
100 பேர் தட்டுவாங்க. வேற வேற பிளேஸ்லேருந்து தட்டினா யாருக்கு கேட்கும்? ஒன்று போல சேர்ந்து தட்டினா கேட்கும். ஓகேங்களா? சிம்பிளாக இதுதான். ஸோ இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். இந்த 100 பேர் அப்படிங்கிறது இந்த புரட்சி நடக்கிற எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கு ஒரு நேஷனல் லெவலில் ஒரு அமைப்பு வேணும். அதுதான் நம்ம இந்தியன் நேஷன் காங்கிரஸ். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1885 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. இதுக்கு பின்னாடி இன்னொரு கதையை சொல்லுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் தான் இந்த அமைப்பையும் தோற்றுவிப்பாங்க. ஏன் அப்படின்னா புரட்சி ஒவ்வொரு இடத்துலையும் நடந்தால் இந்த 1857 கிளர்ச்சி வரைக்கும் உருவாயிடக்கூடாது. ஸோ நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். அவங்க கோரிக்கையை நம்மளே நிறைவேற்றி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதாவது அவங்க 10 சொல்லுவோம். அதில் ஒரு சப்பட்டையாக ஒரு காரணம் 2 இது நம்ம நிறைவேற்றிட்டோம்னாலே போதும், அவங்களுக்கு சந்தோஷமாயிரும் அப்படின்னு இவங்களே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அங்கே உண்மையிலேயே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மக்கள் விழிப்புணர்வு விழிப்பு பெற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போராட்டங்கள் எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம் அதை. நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் என்னது 2. ஓகேங்களா? சென்னை வாசிகள் சங்கம் 1852. இந்த சென்னை வாசிகள் சங்கம் பஜுமி லட்சுமி நரசு அப்படிங்கிறவர் இது பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன, இவர் சித்திரவதை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கு காரணம் அந்த அமைப்பு என்னன்னா சென்னை வாசிகள் சங்கம் தான். இது மேக்ஸிமம் மனிதர்களால் நடத்தப்பட்ட அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம். ஓகேங்களா? ஓகே. 4, 3, 2, 1 இது ஆன்சர். நெக்ஸ்ட் வர முதல் பொருளாதாரத்தை தேர்ந்தெடுக்க. ஓகே, பார்க்கலாமா? முதல் வன சட்டம் 1865 போட்டிருக்கு. இது சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். 1919 இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி. இதுவும் கரெக்டு தாங்க. ஏன்னா 1919 இந்திய அரசு சட்டம் என்ன கொண்டு வந்தோம்னா இரட்டையாட்சி கொண்டு வந்திருக்கும். ரவுலட் சட்டம் கருப்பு சட்டம்னு சொல்கிறோம். இருக்குது. இதை கருப்பு சட்டம்னு சொல்கிறோம். ஏன்னா விசாரணை இல்லாமல் கைது செய்கிறது அவங்க என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றதுனால இது கருப்பு சட்டம் அப்படின்னு. இதுக்கு எதிராக பயங்கரமாக போராட்டம் நடக்கும். இது எப்போ கொண்டு வந்திருக்காங்க? 1919 தான் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க. இதோட விளைவாக தான் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கப்புறம் விடுதலை நாள் டிசம்பர் 26, 1930. இது சரியானு கேட்டிங்கன்னா இது தப்பு. ஏன் தப்புனா டிசம்பர் 26, 1930 விடுதலை நாள் இருக்காது. ஜனவரி 26, 1930 தான் விடுதலை நாளும் நம்ம கொண்டாடுவோம். இதுக்கு காரணம் என்ன, லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்குவார். அதில் சுயராஜ்யம் அதை பற்றி மெயினாக பேசியிருப்பாங்க. ஸோ அதோடைய தான் ஜனவரி 26, 1930 விடுதலை நாளாக கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ 3 இணைகள் கரெக்டு. இது தப்பு. விடுதலை நாள் தப்பாக இருக்கிறதுனால 3 இணைகள் கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். பின்வருவனற்றுள் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? இந்திய தேசிய காங்கிரஸ் உமேஷ் சந்திர பானர்ஜி. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் தலைவராக இருக்கார். நெக்ஸ்ட்டு தாதாபாய் நௌரோஜி. இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்த கூட்டம் எங்கே நடக்கும்னா பம்பாயில் நடக்கும். ஓகேங்களா? 2ஆவது கூட்டம் கல்கத்தா, 3ஆவது கூட்டம் சென்னையில் 1000 பேர் போட்டியும் நடக்கும். ஓகேங்களா? ஓகே. தாதாபாய் நௌரோஜி செல்வச்சுரண்டல். இந்த தாதாபாய் நௌரோஜி 2வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தலைமை வச்சிருப்பாரு. ஓகேங்களா? இவர் செல்வச்சுரண்டல் கோட்பாட சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவும் கரெக்டு தான். வங்க பிரிவினை கர்சன் பிரபு. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வங்க பிரிவினர்னாலே கர்சன் பிரபு. இது என்ன, 1899 ஜனவரி 6 அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இந்தியாவோட அரசு பிரதிநிதியாக. அதுக்கப்புறம் அவர் பல்கலைக்கழக சட்டம், நிறைய அடக்குமுறை சட்டத்தை கொண்டு வருவார். அலுவலக ரகசிய சட்டம் அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையிலேருந்து இது பண்ணுவார். இந்தியர்களுடைய அதிகாரத்தை குறைப்பார், எண்ணிக்கையும் கம்மி பண்ணுவார். நெக்ஸ்ட்டு 1906 1905 வங்க பிரிவினை சட்டத்தை கொண்டு வந்துடுவார். ஓகேங்களா? அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் 16 இதாகும். அன்னைக்கு இவங்க துக்க நாளாக அறிவிப்பாங்க. கல்கத்தாவில் துக்க நாளாக கொண்டாடிட்டு வீதிகளில் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகேங்களா? புரட்சிகரவாதிகள் தேசியவாதிகள்னாலும். நெக்ஸ்ட்டு சோட்டா நாக்பூர் புத்தக சட்டம் 1908. இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரி. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்தோம். பிர்சா முண்டா அந்த முண்டா கிளர்ச்சியோட தான் சோட்டா நாக்பூர் புத்தக சட்டம் கொண்டு வந்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆப்ஷன் டி 4 இணைகளுமே இதுக்கு கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க. பொறுத்துக. சென்னை மகாஜன சபை எப்போ இது பண்ணுறாங்கன்னா 1784 கொண்டு வருவாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு அமைப்பாக தோன்றியிருக்கும். அதுவும் என்னது, ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்பு. அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரிந்த முதல் அமைப்பாக சென்னை மகாஜன சபை இருக்கும். நெக்ஸ்ட்டு கிழக்கிந்திய அமைப்பு 1866. இதுவும் கிழக்கிந்திய சபை 4. ஆமாம், 1866. நெக்ஸ்ட்டு பூனா சர்வஜனிக் சபை 1870 கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பே மாகாண சங்கம் 1885 கொண்டு வந்திருக்காங்கன்னா 2, 4, 3, 1 ஆப்ஷன் ஏ சரியான முடியும். நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய கோரிக்கைகளை தேர்ந்தெடுக்க. முக்கிய கோரிக்கைகள் என்னென்னு பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு உங்களுடைய மெயின் கோரிக்கை ராணுவ செலவுகளை குறைப்பது. நெக்ஸ்ட் உள்நாட்டு வரிகளை குறைப்பது. இது எல்லாம் கரெக்டாக கேட்டிங்கன்னா கரெக்டு தான். நெக்ஸ்ட் மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்டமேலவைகளை உருவாக்குவது. இதுவும் அவங்களோட கோரிக்கையில் ஒன்றா தான் இருக்கும்.
சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இது சரியான்னு கேட்டீங்கன்னா எதுவும் செய்யலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் இணைப்பு. இதுதானே தவிர என்ன பிரிப்பது, நிர்வாகத்துறையிலேருந்து நீதித்துறையை பிரிக்கணும். அதாவது கலெக்டரே என்னது ஜட்ஜாகவும் இருக்கிறாங்க, இதாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நிர்வாகத்துறையிலேருந்து நம்ம நீதித்துறையை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் இணைப்பது இருக்குது. ஸோ 5 வந்து 4. அப்படின்னா 1 2 3 4 சரி, 5 வந்து தவிர ஆப்ஷன் ஏ வந்து மிகச் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எத்தனை இணை சரியாக பொருந்துள்ளது? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் ஏப்ரல் 16. இது வந்து அன்னிபெசன்ட் வந்து ஏப்ரல் 16 ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, செப்டம்பர் மாதம் 1916 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செப்டம்பர் மாதம் 1916 தான் அன்னிபெசன்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தப்பு. தன்னாட்சி இயக்கம் செப்டம்பர் 1916. இது வந்து சரிங்க. லக்னோ ஒப்பந்தம் 1916. ஸோ 2 இணைகள். இதுதான் சரியான விடை. இது வந்து திலகர் நாங்கள் போட நினைச்சோம், ஆனால் 5% போட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 இணைகள். இதுதான் மிகச்சரியான விடை. 2 இணைகள் தான் சரியானது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கூற்றுக்களை ஆராய்க. தக்கான கலவரங்கள் பீகாரில் வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்து பெரும்பாலும் அரங்கேறின. இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். தக்கான கலவரங்கள் வந்து வட்டிக்கு பணம் வழங்குவோரை குறிவைத்து தான் பெரும்பாலும் நடக்கும். ஆனால் பீகாரில் கிடையாது, குஜராத்தில் வச்சு நடக்கும். ஓகேங்களா? குஜராத்து தக்கான பகுதியில் வச்சு தான் நடக்கும். ஸோ 1 வந்து தவறு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 1905 ஜூலை 19 பங்கு பிரிவினை அறிவிக்கப்பட்டது. இது சரியானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். 1905 அக்டோபர் 16 வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினை என்பது அந்த நாள் துப்ப நாளாக அறிவிக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுவும் சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்கப்பூர்வ திட்டங்கள் அனைத்து பெரும்பாலும் பிரிவினையை வலியுறுத்தின. இது வந்து தப்பு. பிரிவினை கிடையாது, நம்ம ஒற்றுமைப்படுத்துதல் தான் கொண்டு வந்திருப்பாங்க, சுதேசி திட்டம் எல்லாமே. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1வது ஸ்டேட்மெண்ட் தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, லக்னோவில் நடந்த காங்கிரஸ் அணி தீவிர தேசியவாத குழுவின் கட்சியில் சேர்க்க அனுமதி வழங்கப்பட்டது. இது வந்து மிக சரியான விடை. லக்னோ காங்கிரஸில் தான் என்ன 1916 நடந்திருக்கும். இதுக்கு ஏசி மஜும்தார் வந்து தலைமை வச்சிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து என்ன நடக்கும்னா, ஆல்ரெடி 1905 வந்து வங்க பிரிவினை நடந்ததா, அதை தொடர்ந்து சுதேசி இயக்கம் நடந்திருக்கும். இதில் தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாத தேசியவாதிகளுக்கும் சண்டை வந்திருக்கும். சூரத் மாநாடு 1907 இந்த டைமில் வந்து சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் பிரிஞ்சவங்க திருப்பி எப்போ சேர்றாங்கன்னா 1916 லக்னோ காங்கிரஸ் வந்து சேர்றாங்க. ஓகேங்களா? இதுக்கு மெயின் ரீசனாக யார் இருப்பாங்கன்னா நம்ம அன்னிபெசன்ட் யாரும் திலகர் தான் இருப்பாங்க. மிதவாத தேசியவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் சேர்றது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆப்ஷன் 4th ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதான். என்னதுலாம் தப்புன்னு பார்த்தோம்? 1 3 தப்பு, 2 4 சரி. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. நான் இது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் போட்டுறேன். ஓகேங்களா? டெலிகிராம் நம்ம சேனலில் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். லிங்க்கும் கொடுத்துருக்கேன், இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நம்ம யூடியூப் சேனலில் பயோவில் இருக்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணால் உங்களுக்கு டெஸ்ட்டு பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க காலவரிசைப்படுத்துக. ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இயர் போட்டுருவோம். சம்பரான் சத்தியாகிரகம் எப்போ நடக்கும்னா 1917 நடக்கும். அகமதாபாத் வேலேருந்து 1918 நடக்கும். கேரளா சத்தியாகிரகம் 1918. இது பார்த்தோம்னா பிப்ரவரி, இது வந்து மார்ச்சில் நடக்கும். ஓகேங்களா? டால்ஸ்டாய் பண்ணை இது வந்து 1905. ஓகேங்களா? இது வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் 1905. ஸோ இதை காலவரிசைப்படுத்தினோம்னா ஃபஸ்ட்டு எது சின்ன இதாக இருக்குது? 1905. ஸோ ஃபஸ்ட்டு டால்ஸ்டாய் பண்ணை என்னது 4. நெக்ஸ்ட்டு அதோட இது பெருசு 1917 சம்பரான் சத்தியாகிரகம் 4-1. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே 1918 இருக்குது. அப்படிங்கிற எதுவும் கன்ஃபியூஷன் இருக்குது. இது வந்து கேதா சத்தியாகிரகம் வந்து பிப்ரவரி மாதம். ஸோ 3. கேதா சத்தியாகிரகம் வந்து பிப்ரவரி மாதம். ஸோ 3. நெக்ஸ்ட்டு 1918 மார்ச்சில் வந்து எனக்கு அகமதாபாத் வந்து வேலை நிறுத்தம் வந்துருக்கும். ஸோ 4-1-3-2. ஓகேங்களா? ஓகே, சம்பரான் சத்தியாகிரகத்தை பற்றி பார்த்துருவோம். சம்பரான் சத்தியாகிரகம் வந்து எங்கே நடக்கும்னா பீகாரில் நடக்கும். ஓகேங்களா? பீகாரில் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க பிரிட்டிஷ் ஆட்சி எடுத்து. ஏன்னா அவங்க வந்து 3 பங்கு நீங்கள் கண்டிப்பாக இண்டிகோ பயிரிட்டாகும். அந்த பருமில சாயத்துக்கு ரேட்டும் கொடுத்து நிறைய கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிற விவசாயிகள்லாம் ஏழையாக போவாங்க. அவங்களுடைய லேண்டை வந்து அப்படியே பிரிட்டிஷார் வந்து பறிச்சுக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணுவாங்க. அதில் ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிற விவசாயி வந்து ஃபஸ்ட்டு காந்தி வந்து நீங்கள் இங்கே வாங்க, இந்த போராட்டத்தை தலைமை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ காந்தியடிகள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதனால சம்பரான் சத்தியாகிரகம் தான் காந்தியடிகளோட முதல் சத்தியாகிரகம்.
அதுக்கப்புறம் அவங்க பிரிட்டிஷ் வந்து பேசுவாங்க, அவங்கள போக சொல்லுவாங்க, அவங்க போக மாட்டாங்க. இது லாஸ்ட் வந்து காந்தியடிகள் கிளம்பிடுவார். ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல ஒத்துழையாமை இயக்கத்துக்கான பாடத்தை எது கற்றுக்கிட்டேன்னா பீகார் சம்பரான் சத்தியாகிரகம் மூலமாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு அகமதாத் சாரி கேதார் சத்தியாகிரகம், அதுவும் பயங்கர வெற்றியாக தான் இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலைநிறுத்தம் வெற்றியாக தான் போய் முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே காந்தியடிகளுக்கு இது வெற்றியில் முடிஞ்சதுனால காந்தியடிகளை ஒரு தலைவராக இது வந்து காமிக்கும். ஓகேங்களா? மகாத்மாவாக காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். காந்தியடிகள் கோபால் கிருஷ்ண கோகலேவை கூட்டுக்களை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? காந்தியடிகள் கோபாலகிருஷ்ண கோகலேவை தமது அரசியல் குருவாக ஏற்றார். இது சரியானு கேட்டீங்கன்னா மிக சரியானது. நெக்ஸ்ட் தமிழகத்தில் தமது வழக்கமான ஆடைகளை எடுத்து சாதாரண வேட்டிக்கு அவர் மாற்றினார். காந்தியடிகள் வந்து மதுரைக்கு வந்து தான் அவருடைய சாதாரண 4 போட்டு எளிமை திருக்கோலமான ஒரு கதர் வேஷ்டிக்கு மட்டும் மாறுவார். ஓகேங்களா? ஸோ 1 மற்றும் 2 சரி. ஓகேங்களா? ஓகே, 1 மற்றும் 2 சரி, அனைத்தும் சரி. 2 ஆப்ஷன் நம்ம சேம் தான் வச்சுருக்கோம். ஸோ ஏஆர்டி எது போட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஓகே, பின்வருவனவற்றில் எத்தனை இணை சரியாக பொருந்துள்ளது? கடவுளின் அரசாங்கம் உண்மை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? சார்ல்ஸ் ரஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்ல்ஸ் ரஸ்கின் இருக்குது. இந்த புக்கை எழுதினது வந்து சார்ல்ஸ் ரஸ்கின் கிடையாது, டால்ஸ்டாய் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. கடவுளின் அரசாங்கம் உள்ளது அப்படிங்கிறது எழுதின யாருன்னா டால்ஸ்டாய். நெக்ஸ்ட்டு அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்னு புத்தகத்தை எழுதுனது ஜான் ரஸ்கின். இது இன்டர்சேஞ்ச் ஆகிடுது. ஸோ 2 பேருமே தப்பு. நெக்ஸ்ட்டு சட்டமறுப்பு தாரோ, இது வந்து சரியான விடைங்க. சட்டமறுப்பு வந்து தாரோ தான் இயற்றிருப்பாரு. நெக்ஸ்ட்டு ஃபீனிக்ஸ் குடியிருப்பு 1905 தென்னாப்பிரிக்காவில் யார் இது பண்ணியிருப்பாருன்னா நம்ம காந்தியடிகள் போட்டு வச்சிருப்பாரு. ஸோ 2 இணைகள் கரெக்டு, 2 இணைகள் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டுக்களை ஆராய்க. டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இது கரெக்டு தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதாவது காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்கா போயிருப்பாரு. அப்போதே பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருப்பாரு. அந்த டைம் அவர் இனவெறி தாக்குதல் இது பண்ணியிருப்பாரு. அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு டிக்கெட் எடுத்தோம், நம்ம இறக்கி விட்டாங்களே அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ அதனால அவர் மனம் ரொம்ப பாதிப்படைஞ்சு அங்கே தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் இது பண்ணுவார். யாருக்குலாம் அங்கே உள்ள இந்தியர்களுக்கு ஆதரவாக அங்கே வந்து இந்தியர்கள் வந்து தலைவரையும் 3 பவுண்டு கட்டணும். நெக்ஸ்ட்டு லேட்டாக 1 மணிக்கு மேலே வரக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும். தலைவரி காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. இதில் காந்தி இர்வின் கிடையாது, இதுக்கு பதிலாக என்னன்னா காந்தி ஸ்மர்ட்ஸ் ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து அப்படிங்கிற 2ஆவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, 1ஆவது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஸோ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. நெக்ஸ்ட் பாருங்க, காலவரிசைப்படுத்துக. ரவுலட் சட்டம் ஃபஸ்ட்டு டைம் எல்லாத்தையும் போடும். ரவுலட் சட்டம் 1919. நெக்ஸ்ட்டு ரவுலட் சத்தியாகிரகம் 1919. ஆனால் ரவுலட் இது வந்து மார்ச் மாதம், இது வந்து ஏப்ரல். ஓகேங்களா? காந்தியடிகள் ரவுலட் சத்தியாகிரகத்திற்கு அழைப்புவித்தல் எப்போனா 1919 ஏப்ரல் 6 நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு டாக்டர் சத்யபால் மற்றும் சைஃபுதீன் கிச்சுலு கைது செய்யப்படுறது ஏப்ரல் 13 நடந்திருக்கும். இது ஏப்ரல் 9 நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து 1919 ஏப்ரல் 13 நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்டராக பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஓகேங்களா? ஓகே, இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற பொங்கலை வச்சு தான் நான் இந்த சுட்டுக் கொள்ளுவாங்க ஜென்ரல் டயர். நெக்ஸ்ட்டு மைக்கேல் ஓடையர் வந்து பஞ்சாபுடைய ஆளுநராக இருப்பார். ஜென்ரல் டயர் வந்து சுட்டுக் கொள்வார். அப்போது 329 பேர் இறந்துட்டதாக சொல்லுவாங்க. இது வந்து அஃபிஷியலாக. ஆனால் அன்அஃபிஷியலாக 1000க்கு மேற்பட்டவர் வந்து இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட விளைவாக தான் காந்தியடிகள் வந்து பேசுறதுங்க அப்படிங்கிற பழக்கத்தை திருப்பி கொடுத்துருவாரு. நம்ம ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கொடுத்த நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி கொடுத்துருவாரு. இது ஒரு இது அவமானத்தோட சின்னமாக எனக்கு இருக்குது, அப்படி இளந்தேதி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து 12th எலிமெண்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? அந்த கண்ணெல்லாம் ஓகே, இது வந்து சரி. 1 2 3 4 5 அப்படியே ஆர்டராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு கூட்டுக்களை ஆராய்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றன? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற நாள் 1919 ஏப்ரல் 13. இது சரியானு கேட்டிங்கன்னா இது வந்து சரி, மிக சரியான விடை. இதில் 379 பேர் துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்டனர். இதுவும் சரி. இந்த சம்பவத்திற்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பீகார் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெற்களில் ஊர்ந்து செல்ல வைக்கப்பட்டனர். இது சரியானு கேட்டிங்கன்னா இது எல்லாமே சரி, ஆனால் பிளேஸ் தான் தப்பு. பீகார் உத்தரப்பிரதேசம் கிடையாது, பஞ்சாப் அப்படி வரும். ஓகேங்களா? பஞ்சாப், குறிப்பாக அமிர்தசரஸ் பஞ்சாப்ல. ஸோ அதனால 3rd ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேங்களா? ஓகே, 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் ஏ வந்து மிக சரி. நெக்ஸ்ட் பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் என்று அரசு பட்டத்தை திருப்பிக் கொடுத்தார்.
காரணம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இதுவும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையினால ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி கொடுத்துப்பார். ஸோ கூற்று சரி, காரணம் சரி. காந்தியடிகள் வந்து கேசரி ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டம், இது வந்து பதக்கம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. கிலாபத் இயக்கம் முகமது அலி, மௌலானா முகமது அலி மற்றும் சௌகத் அலி ஆகியோரால் தொடங்கப்பட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். 1918 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதலாம் உலகப் போர் எண்டில் துருக்கியோட கலிபா வந்து இவங்க தரக்குறைவாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக இந்த இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. இது வந்து 1924 செயலிழந்து போயிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1920 ஆகஸ்ட் முதல் நாள் ஒத்துழைமை இயக்கம் தொடங்கியது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். 1920 டிசம்பர் மாதம் சேலம் சி விஜயராகவாச்சாரியின் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் மிகச்சரி. ஓகேங்களா? டிசம்பர் மாதம் சேலம் சி ராகவாச்சாரியார் தலைமையில் நாக்பூரில் ஒரு மாநாடு நடக்கும். அதில் வந்து ஒத்துழைமை இயக்கத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அனைத்தும் சரி. இதற்கு சரியான விடை என்னன்னா அனைத்தும் சரிதான். இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் கூறுகளை தேர்ந்தெடுக்க. ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைப்பது. அதாவது அரசுக்கு என்ன பண்ணாலும் நம்ம அதை ஒத்துழைக்காம இருக்கிறது. அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம அப்படியே ஆப்போசிட்டா செய்யறது. அரசு பள்ளிகளையும் குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களையும் ஆதரிப்பது. அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் ஆதரிப்பது கொடுத்துருவாங்க. ஒத்துழையாமை இயக்கம்னாலே கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறது. அதே மாதிரிலாம் அவங்க இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் வந்து ஆதரிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணிப்பது அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க. குடிமைப்பணி அல்லது ராணுவ பதவிகளை ஏற்றுக்கொள்வது. இதுவும் தப்புங்க. ஏன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனே எதுக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எதுக்குமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். ஸோ இதுவும் தப்பு. பதவிகளை ஏற்றுக்கொள்வது கிடையாது, துறப்பது இல்லை மறுப்பது. ஓகேங்களா? ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அந்நிய பொருட்களின் புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரி. அந்நிய பொருட்களுடைய புறக்கணிப்பு, உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது. அதாவது அந்நிய பொருட்களை புறக்கணிச்சுட்டு உள்ளூர்ல என்னது உற்பத்தி பண்றாங்களோ அந்த இதை நம்ம வாங்கிக்கிறது. இது வந்து உள்ளூர் பொருட்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம அதை வந்து வாங்கிக்கிறது. அதான் அவங்க சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ 1 4 சரி, 2 3 தப்பு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க. காலவரிசைப்படுத்துக. ஓகே, நம்ம வழக்கம் போல நம்பர் போடலாம். பர்தோலி வரிகுடா இது 1922 பிப்ரவரி மந்த்கிட்ட இருக்கும். சௌரி சௌரா சம்பவம் 1922 பிப்ரவரி 5. ஓகேங்களா? சுயராட்சிய கட்சி தொடக்கம் இது எப்போனா 1923 ஜனவரி 1. நெக்ஸ்ட் சைமன் குழு 1927 நவம்பர் மாதம் இருக்கும். நேரு அறிக்கை 1928. ஓகேங்களா? ஸோ இதை ஆர்டர் பண்ணோம்னா என்ன வரும்? 1 2 3 4 5 அப்படியே ஆர்டராக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே ஆர்டர் தான். அப்படிங்கிற 1 2 3 4 5 இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதில் உங்களுக்கு டவுட் வரும். பர்தோலி வரிகுடா இயக்கம் வந்து பிப்ரவரி மாதம், சௌரி சௌரா சம்பவம் பிப்ரவரி 5. நீங்கள் எப்படி உங்களெல்லாம் ஷோரா இது பிப்ரவரி மாதம்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னு டவுட் வரலாம். ஏன்னா சௌரி சௌரா சம்பவம் வந்து எப்போ சௌரி சௌரா சம்பவம் வந்து 1922 நடக்கும். 1922 பிப்ரவரி 5 அதோடைய ஒத்துழையாமை இயக்கம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா 1900 காந்தியடிகள் வந்து வன்முறையற்ற பாதையில் தான் நம்ம செல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சௌரி சௌரா சம்பவம் வந்து வன்முறையில் போயிடும். அதாவது தீ குளிக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே அந்த இதில் வந்துடும். அப்படிங்கிற தீ போட்டு தீயை வச்சு கொளுத்திடுவாங்க. 22 காவலர்களை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அப்படியே கொளுத்திடுவாங்க. அவர் வந்து அது வந்து தப்பு, இது வந்து வன்முறை. ஸோ நான் ஒத்துழைமை இயக்கத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பார். இதில் நேரு, நேதாஜி அவங்களுக்குலாம் உடன்பாடே இருந்திருக்காது. ஆனால் நேரு அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இதோடைய பின்விளைவாக தான் என்ன பண்ணுவாங்கன்னா சுயராட்சி கட்சியை ஜனவரி 1923 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பர்தோலி வரிகுடா இயக்கம். பர்தோலி வரிகுடா இயக்கம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் இருக்கும். ஏன்னா ஒத்துழையாமை இயக்கம் கூட சேர்ந்து தான் வரிகுடா இயக்கம். கவர்மெண்ட் வரி கேட்டாங்கன்னா நம்ம வரி கொடுக்காம இருக்கிறது. ஸோ அதனால சௌரி சௌரா சம்பவத்துக்கு முன்னாடி தான் இது வந்து இருக்கணும். சௌரி சௌரா சம்பவம் அன்னைக்குன்னா பிப்ரவரி 5. அதுக்கு முன்னாடி இது நடந்தால் தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம் ஒத்துழையாமை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. இந்து மகாசபை பண்டிதர் மதன்மோகன் மாளவியா தலைமையிலும் முஸ்லீம் லீக் அலி சகோதரர்கள் தலைமையிலும் பிரபலமடைந்து கொண்டிருந்தன. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். சர்ஜான் சைமன் தலைமையில் 7 உறுப்பினர்கள் சைமன் குழுவில் இடம்பெற்றனர். இதுவும் சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான். முகமது அலி ஜின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டார். அவங்க இதை வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சரோஜினி நாயுடு முகமது அலி ஜின்னாவை சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் சைமன் குழு புறக்கணிப்பில் கானத்தூர் காபர்கான் கடுமையாக காயமடைந்தார். இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து தப்பு. ஏன்னா கானத்தூர் காபர்கான் கிடையாது, லாலா லஜபதி ராய். இது வந்து ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தான் இப்படி அடிச்சிருப்பாரு. ஆனால் சாண்டர்ஸ் தலைமையில் நடக்கும். ஆனால் தப்பி மாற்றி சாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சுட்டு கொண்டுருவாங்க, மாற்றி சுட்டு கொண்டுருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு யார் சுட்டு கொள்வார்னா உத்தம் சிங். இது வந்து 12th புக்கில் இருக்குன்னு வந்து நான் இப்போ சொன்னது. ஓகேங்களா? நேரு அறிக்கையில் பொருளாதாரத்தை தேர்ந்தெடுக்க இந்தியாவுக்கு தன்னாட்சி பகுதி என்ற டொமினியன் பகுதி அப்படின்னு நேரு அறிக்கையில் கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவை கூட்டு மற்றும் பலவான வாக்காளர் தொகுதிகளும் தேர்தல் நடைபெறுவது. இதுவும் சரிதான். பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது. இதுவும் கரெக்டு தான். மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லீம் சிறுபான்மையினர் உள்ள மாகாணங்களின் சட்டப்பேரவை முஸ்லீம்களுக்கு இடுவது. இதுவும் நேரு அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 4மே சரிதான். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. ஓகேங்களா? எதுவும் இல்லை தான் சரி. என்ன 4மே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க 30 கொஸ்டின். காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான். 1939 தான் பதவி விலகுவாங்க. ஏன் பதவி விலகுவாங்கன்னா 2ஆம் உலக போரில் நம்ம அமைச்சரவை அமைச்சிருப்பாங்க, இந்திய அமைச்சரவை. அவங்ககிட்ட கேட்காம இவங்களே போரில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதவி விலகிருப்பாங்க. இதை வந்து மீட்பு நாளாக யார் கொண்டாடிருப்பாருன்னா முஸ்லீம் லீக் வந்து கொண்டாடிருப்போம் டிசம்பர் 22. ஓகேங்களா? இதை வந்து மீட்பு நாளாக கொண்டாடிருப்பாங்க டிசம்பர் 22. யார் கொண்டாடினா முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக் கட்சி. இதுவும் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்கே இருக்குன்னா 12th ஐனம்ல இருக்குது. காரணம் பாருங்க, காங்கிரஸ் அமைச்சர்கள் ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி அதிக அரசு போரில் பங்கேற்றது. ஸோ கூற்று காரணம் சரியான விளக்கம் ஆப்ஷன் டி தான் இருக்கு கரெக்ட். 31 கொஸ்டின் பாருங்க. உப்பு சத்தியாகிரகம் 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தொடங்கியது. சரியான்னு கேட்டீங்கன்னா சரி. காந்தியடிகள் தனது 64வது வயதில் 21 நாட்களில் 241 மைல் தொலைவில் யாத்திரையாக நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் தண்டி கடற்கரையை அடைந்தார். ஓகேங்களா? இது வந்து தப்புங்க. ஏன் தப்புனா 24 நாட்கள்னு வரும். ஓகேங்களா? 24 நாட்கள்னு வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 24 நாட்களில் 241 மைல். ஓகேங்களா? ஓகே, அப்போது வயசு வந்து அவருக்கு 61. இதை நான் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வயசு தான் 61, 24 நாட்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் வரை நடைபெற்றது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து தவறு. ஏன்னா தஞ்சாவூர் வரைக்கும் இல்லை, வேதாரண்யம் வரைக்கும் நடைபெறும். ஓகேங்களா? ஓகே, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் தலைமையேற்றார். இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா இது மிகச்சரி. ஓகேங்களா? 1, 4 சரி, 2, 3 தவறு. ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, காலவரிசை படுத்துக. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இயரை போட்டுருவோம். லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 நடக்கும். 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931 நடக்கும். காந்தியடிகளின் ஒப்பந்தம் 1931. இது வந்து மார்ச் மாதம் நடக்கும். ஓகேங்களா? மார்ச் 5. இது வந்து செப்டம்பரில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பூனா ஒப்பந்தம் வகுப்பாரி ஒதுக்கீடு 1932. பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24. ஸோ இதை ஆர்டர் பண்ணி எழுதணும்னா ஃபஸ்ட் இதுனா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. 2வது காந்தியடிகளின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. நெக்ஸ்ட்டு 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931 செப்டம்பர் மாதம் நடக்குது. நெக்ஸ்ட்டு வகுப்பு வாரி ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? வகுப்பாரி ஒதுக்கீடு ஆகஸ்ட் மாதம் வரும், பூனா ஒப்பந்தம் வந்து செப்டம்பர் மாதம் வரும். ஓகேங்களா? ஸோ 1, 3, 2, 4, 5 இதுதான் மிகச்சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, பின்வருவனவற்றுள் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8. அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து கோயிலில் நுழையிறதுக்காண்டி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சரி. அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு 1925 கோரக்பூர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1925 கரெக்டு. ஆனால் கோரக்பூர்ன்றது தப்பு, கான்பூர் வரும். ஓகேங்களா? கான்பூரில் தான் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்திருக்கும். சிங்காரவேலர் வந்து தலைமையேற்று நடத்திருப்பாரு. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் 1924. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரி. இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு 1928 பகத்சிங் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டு. அப்படின்னா எத்தனை இணைகள்? 3 இணைகள் வந்து சரியா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகள் இர்வின் பிரபுவிடம் வைத்த கோரிக்கைகள் பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? உப்பு வரியை குறைப்பதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். இது வந்து உப்பு வரியை ரத்து செய்வதுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் உப்பு வரியை குறைப்பதுன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பி வந்து தப்பு. இதெல்லாம் கரெக்டானு பாருங்க. முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது. இது வந்து கரெக்டாகும். உப்பு சத்தியாகிரகத்தில் முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்கிறது. இந்த உப்பு சத்தியாகிரகம் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 1931 ஜனவரி மந்த்துக்குள்ள நீங்கள் இது எல்லாத்தையும் 1930 ஜனவரி மந்த்துக்குள்ள இது எல்லாத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி தரணும், இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனு அடங்கிய இதை யார் கொடுப்பாருன்னா காந்தியடிகள் வந்து நின்லித்கோ பிரபு. என்ன பிரபு? நின்லித்கோ பிரபு அவர்கிட்ட கொடுப்பாங்க.
லின்லித்துக்கோ பிரபுட்ட வந்து கொடுப்பாங்க. அவர் வந்து இதில் ஒன்று கூட நிறைவேற்ற மாட்டார். எண்டு டைம் வந்து ஜனவரி மந்த்து லாஸ்ட்டு. ஆனால் அவங்க எதையுமே நிறைவேற்றதுனால அவங்க வந்து மார்ச் மாதத்தில் சட்டமறுப்பு இயக்கம் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் மேஜராக உப்பு வச்சு இது பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம மீறணும், உப்பு சத்தியாகிரகம், அதனால தான் உப்பு சத்தியாகிரகம். ஓகேங்களா? ஸோ உப்பு வரியை குறைப்பதன் நட்பு உப்பு வரியை ரத்து செய்வது. நெக்ஸ்ட்டு அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, அது ஒரு கோரிக்கையாக இருக்கும். நில வருவாய் 50% குறைப்பது, இதுவும் அதில் ஒரு கோரிக்கை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் ஆகும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தாங்கன்னா நம்ம காந்தியடிகள் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? காந்தியடிகள் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ காந்தியடிகள் தான் கரெக்டு. பி தவறானதை தேர்ந்தெடுக்க. பாருங்க எது தப்புன்னு பார்ப்போம். 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகை குண்டு ஒன்றை பகத்சிங் சுகதேவ் வீசினார்கள். இது வந்து சுகதேவ் வராங்க, பி.கே. தத்துன்னு வரும். ஸோ பி.கே. தத் இதுதான் சரியான விடை. 1930 ஏப்ரலில் சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் சூர்யாசன் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இது சரிங்க. நெக்ஸ்ட் 1933 ஆண்டு கைது செய்யப்பட்ட சூர்யாசன் ஓராண்டுக்கு பின் தூக்கிலிடப்பட்டார். இதுவும் சரிதான். 1934 ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினிமசாமி ஆகியோரை முன்னிச்சா காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. 1934 காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ மட்டும் தான் தப்பு. ஏன்னா அங்கே பி.கே. தத் வரும். ஓகேங்களா? ஓகே, பின்வரும் எத்தனை எண்ணெய் சரியாக பொருந்தியுள்ளது பாருங்க. எத்தனை பேர் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 1935 இந்திய அரசாங்க சட்டம். இது சரியானு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். ஏன்னா 1935 தான் இந்திய அரசாங்க சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். 1946 கேபினட் மிஷன் வந்திருக்கும். ஸோ அதுவும் கரெக்டு தான். தில்லிக்கு புறப்படு சுபாஷ் சந்திர போஸ். இதுவும் கரெக்டு தாங்க. தில்லி செலவு வந்து ஃபேமஸான போஸ் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் வரணும். பிரிட்டன் தொழில் கட்சி கிளமெண்ட் அட்லி. பிரிட்டன் தொழில் கட்சியோட பிரதமராக கிளமெண்ட் அட்லி இருப்பார். அவர் தான் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா? அதனால தான் நமக்கு சுதந்திரம் சீக்கிரமாகவே கிடைக்கும். எல்லை நிர்ணயிக்கும் ஆணையம் ராக்லிஃப் ப்ரவுன். இவர் தான் எல்லையை இது பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 5 ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டு. 5 இணைகள். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க 38 கொஸ்டின். காலவரிசைப்படுத்துக. காலவரிசைப்படுத்துறதுனால ஃபஸ்ட்டு கடகடன் இயர் எழுதணும். என்னது? 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்கும். ஓகேங்களா? 1942 ஆகஸ்ட் 8. என்னது? வெளியேறு இயக்கம். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து எப்போனா 1942 ஆகஸ்ட் 8க்கு முன்னாடி கிரிப்ஸ் தூதுக்குழு மார்ச் மாதம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ராயல் இந்தியா கடற்படை கிளர்ச்சி. இது வந்து 1946 பிப்ரவரி மாதம் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வேவல் திட்டம். வேவல் திட்டம் எப்போனா 1945. நேரடி நடவடிக்கைனால் 1946 என்ன மாதம்னா ஆகஸ்ட் 16. ஓகேங்களா? ஸோ இதை ஆர்டர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு அவங்க மார்ச் மாதமே வந்திருப்பாங்க. ஸோ 2 ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு 1 1942 ஆகஸ்ட் 8 வெளியேறு இயக்கம் காந்தியடிகள் தலைமையில் செய் அல்லது செத்துமடி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எது வருமா? 4th வேவல் திட்டம் 1945. அதுக்கப்புறம் ராயல் இந்தியா கடற்படை கிளர்ச்சி அவங்க பிப்ரவரி மாதம் 1946 நடத்துவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் எது வரும்னா நேரடி நடவடிக்கை நாள். நேரடி நடவடிக்கை நாள் 1946 ஆகஸ்ட் 16. ஓகேங்களா? ஸோ 2 1 3 4 5 வந்து மிக சரியான விடை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாதை தேர்ந்தெடுக்க. 1935 இந்திய அரசு சட்டம். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி, மத்தியில் தன்னாட்சி. இது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா இது வந்து தப்பு. இதில் பொருந்தாது என்னன்னு பார்த்தா இதுதான் பொருந்தாது. ஏன்னா மாகாணங்களில் தன்னாட்சி, மத்தியில் தான் இரட்டையாட்சி அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக இருக்குது. அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்குது. மாகாணங்களில் தன்னாட்சி கொடுத்துருப்பாங்க, மத்தியில் தான் இரட்டையாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தப்பு. அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வலியுறுத்துதல். அதாவது 1935 இந்திய அரசு சட்டம் என்னென்னலாம் கொண்டு வந்ததோ அதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. 1935 இந்திய அரசு சட்டம் வந்து மாகாணங்களில் தன்னாட்சி கொண்டு வந்திருக்கும், மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அகில இந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்த வலியுறுத்தி இருக்கும். ஸோ இது வந்து சரி. வாக்குரிமை வந்து சொத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்படுதல். சொத்து அடிப்படையில் அந்த டைம் வாக்குரிமை இருந்திருக்கும், அதை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் சரி. பர்மா இந்தியாவிலேருந்து பிரிக்கப்பட்டது. இந்த சட்டத்துக்கு தான் பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்டாக தான். பொருந்தாதுன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கூற்றுக்களை ஆராய்க. காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தார் முகமது அலி ஜின்னா. இது வந்து சரியானு கேட்டிங்கன்னா இது வந்து மிக சரி. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். செய் அல்லது செத்துமடி காந்தியடிகள். இது வந்து ஃபேமஸான கோட்ஸு. வெளியேறு இயக்கத்தப்போ காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுவும் சரியான விடை தான். கிரிப்ஸ் அறிக்கை திவாலாகும் வங்கியின் பின் தேதிட்ட காசோலை அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பாரு. கிரிப்ஸ் அறிக்கை வந்து என்ன சொல்லணும்னா எல்லாமே போருக்கு பின் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து திவாலாகும் வங்கியோட பின்தேதிட்ட காசோலை இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதை பற்றின இன்னொரு ஃபேமஸான கோட்ஸ் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இதை பார்க்கல நான் மிகவும் மன வருத்தத்திற்கு உள்ளானேன் அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 12th புக்கில் இருக்குது. இடைக்கால அரசு யார் தலைமையில் நடக்கும்னா மோதிலால் நேரு தலைமையில் நடக்கும். ஸோ 4th வந்து
சாரி, ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருக்கும். இங்கே வந்து மோதிலால் நேருன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ 4 மட்டும் தவறு. நெக்ஸ்ட்டு கூற்றுக்களை ஆராய்க. 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை 8 பிரிவுகளாக வகைப்படுத்தி உள்ளது. ஓகேங்களா? 8 பிரிவுகளாக எது வகைப்படுத்தி இருக்குன்னா எது நம்முடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து ஜியாகிரபி ஸ்டார்ட் ஆகுது. ஐனம் அது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நம்ம ஃபுல்லாக ஜியாகிரபி கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து சரியானு கேட்டிங்கன்னா சரிதான். 8 பிரிவாக தான் அவங்க வகைப்படுத்திருப்பாங்க. அது என்னதுலான கரிசல் மண், செம்மண், வண்டல் மண், சரளை மண், உவர்மண், மலைமண், காடு மற்றும் மலைமண், உவர்மண், கார்மண், உப்பு மற்றும் கார்மண், மொத்தம் 8 மண் வந்திருக்கும். ஓகேங்களா? இதில் கரிசல் மண் வந்து 29.69% அதிக அளவில் காணப்படுது. இந்திய அளவில் அதிகமாக காணப்படக்கூடிய மண் என்னன்னு கேட்டிங்கன்னா கரிசல் மண் 29.69% இருக்குது. 2வது செம்மண் வரும், 3வது வண்டல் மண் வரும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து 10th புக்கில் ஏனும் ஜாகிரபியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் அந்த பாராகிராஃப் மெரிக்கில் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து இது படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றிற்குரிய மண் வகையை தேர்ந்தெடுக்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன மண் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்கள் கருப்பு நிறமாக உள்ளது. கருப்புன்னு வந்துட்டாலே அது வந்து கரிசல் மண். அதில் டைட்டானியம் இரும்பு அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஈரமாக இருக்கும்போது சீராகவும் ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையும் உடையது. இது வந்து கரிசல் மண். நெக்ஸ்ட் பாருங்க, குறைந்தளவு நீரில் அதிகமாக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்த திட்டமிடலாம் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, இதுதான் இதுக்கு சரி. நெக்ஸ்ட் பொறுத்து கொடுத்துருக்காங்க பல்நோக்கு திட்டம், அதோடைய ஆறுகள் கூட நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பக்ரானங்கல் திட்டம். பக்ரானங்கல் திட்டம் எதுனா சட்லஜ் ஆறு. ஓகேங்களா? பக்ரானங்கல் திட்டம் வந்து எந்த ஆறுனா சட்லஜ் ஆறு. ஹிராக்குட் திட்டம், ஹிராக்குட் வந்து எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், எங்க ஒரிசால இருக்குது. ஒரிசால இருக்குன்னா என்ன நதி? மகாநதி. ஓகேங்களா? ஓகே, அதான் 5 1. நெக்ஸ்ட் தெகிரி அணை. தெகிரி அணைன்னா பாகீரதி ரிவர். பாகீரதி ரிவர் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நாகார்ஜுன சாகர். நாகார்ஜுன சாகர் வந்து எங்கன்னா கிருஷ்ணா. 5 1 2 3. இது வந்து எங்கன்னா ஆந்திராவில் இருக்குது. ஓகேங்களா? சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை 4 குஜராத் அந்த சைடு. ஓகேங்களா? இந்த நர்மதை சர்தார் சரோவர் திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, ஸோ 5 1 2 3 4. ஆப்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாமா? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 45th கொஸ்டின் பாருங்க. பின்னொன்றும் எத்தனை இணை சரியாக பொருந்துள்ளது. அதாவது வேளாண்மை வந்து 8 வகை சொல்லலாம். தண்ணீரை வேளாண்மை, இடப்பெயர் வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, படிக்கட்டு வேளாண்மை, வேற என்னது வணிக வேளாண்மை, தீவிர வேளாண்மை, வறண்ட நில வேளாண்மை, அப்படி 8 டைப்ஸா இருக்குது. அதுல இடப்பெயர் வேளாண்மை வந்து முக்கியமா பழங்குடி இனங்கள் தான் இந்த இடப்பெயர் வேளாண்மையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடத்த மாற்றி மாற்றி இது பண்ணுவாங்க இடப்பெயர் வேளாண்மைக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முறையில் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஜூன் வந்து அசாமில் வந்து ஜூன்னு சொல்லுவாங்க அந்த இடப்பெயர் வேளாண்மையை. கேரளாவில் வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொடு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துலையும் ஒரிசாலையும் சொல்லுவாங்க. மாசன் அப்படின்னு மத்திய பிரதேசத்தில் சொல்லுவாங்க. ஸோ 4 இணைகளுமே கரெக்ட். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? கீழ்காணும் கூட்டுக்குரிய மண் வகையை தேர்ந்தெடு. என்னன்னு பாருங்க, பழமையான படிக பாறைகளான கிரானைட், நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதால் உருவாகின்றன. நெக்ஸ்ட் இரும்பு மற்றும் மெக்னீசியம் அதிகமாக உள்ளது. அப்படின்னாலே என்னது? இரும்பு, மெக்னீசியம். நெக்ஸ்ட் கிரானைட், நைஸ் பழமையான படிகப்பாறை அப்படின்னாலே ஆன்சர் என்ன? செம்மண். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காரிஃப் பருவம். இது நமக்கு 3 பருவம். இந்தியாவோட பருவத்தை 3 தான் சொல்லலாம். காரிஃப் பருவம், ராபி பருவம், சைத் பருவம். இதுவே தமிழ்நாட்டில்னா சொர்ணவாரி, ஆடிப்பட்டம், சம்பா, நெக்ஸ்ட் நவரை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வந்து காரிஃப், ராபி, சையத்னு சொல்லுவோம். ஓகே, இதில் காரிஃப் பருவம்னா இதில் இருந்து எது வரைக்கும்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் காரிஃப் பருவம். ராபி பருவம் வந்து அக்டோபர்லேருந்து மார்ச். சையத் பருவம் ஏப்ரல்லேருந்து ஜூன். ஓகேங்களா? இந்த சையத் பருவம்னா மேக்ஸிமம் பழப்பயிர்கள், பழங்கள், காய்கறிகள் அதை வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஜூன் செப்டம்பரில் வந்து கொடைக்கால பயிர்கள். அக்டோபர் டு மார்ச்சில் முளைக்கால பயிர்கள். அந்த இதை ஜூன் செப்டம்பரில் வந்து முளைக்கால பயிர்கள் இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து கோடைக்கால பயிர்கள் அக்டோபர் டு மார்ச். ஜூன் செப்டம்பரில் நெல் அந்த இதாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பருத்தி அந்த இதை போடணும். ஓகேங்களா? ஓகே, கூற்றுக்களை ஆராய்க. நெல்லை பற்றின கூற்றை பாருங்க. இது ஒரு அயன மண்டல பயிர். சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். 26°C சராசரி வெப்பநிலை 110 சென்டிமீட்டர் ஆழ்மலையில் உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இதுவும் கரெக்டாக கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்டு தான். அதிக விளைச்சல் தரும் விதைகள் சிஆர் தான் 25, ஏஆர் தான் 36, சிஆர்ஆர் 451. இது எல்லாமே அதிக விளைச்சல் தரும் விதைகள். ஓகேங்களா? ஸோ அனைத்தும் சரிங்கிறது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. உலக அளவில் காஃபி உற்பத்தியில் இந்தியா 7வது இடத்தை வகிக்கிறது.
இது சரியான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் தான். உலக அளவில் காப்பி உற்பத்தியில் 7வது இடத்துல இருக்குது. நம்ம இந்தியாவில் எது முதலிடம்னா கர்நாடகா காப்பி. ஓகேங்களா, கர்நாடகா காப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்நாடகா காப்பியில் இது பண்ணுறது உலக அளவில் இத்தனை 3% கிட்ட அவங்க தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா, உலக அளவுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அராபிகா தரம் என்பது இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படுவதும் ஆகும். இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா கரெக்ட் தான். ரோபஸ்டா வந்து தரம் குறைந்த வகை. ஸோ அனைத்தும் சரினா இப்போ சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 50 கொஸ்டின் வாங்க. இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்பொழுது நடைபெற்றது? எப்போதும் 1919. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பரிசம். நமக்கு தான் பார்த்தோம். ஒரு சத்தியாகிரகம், நிறைய சத்தியாகிரகம் 1919 தான் நடந்திருக்கும். ஜாலியன்வாலாபாக் படுகொலை. ஓகேங்களா, ஓகே. மஞ்சள் புரட்சி நம்ம போர்த்துகல் கொடுத்துருக்காங்க ஒரு மேட்ச்சு. எல்லாமே புரட்சி, அது என்னென்ன சம்மந்தப்பட்ட பயிர்கள் அதை மேட்ச் பொருத்தணும். ஓகே, மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு தெரியும். நீல புரட்சினா மீன்கள், கடல் மற்றும் கடல்சார பொருட்கள் எல்லாமே மீன்கள் உற்பத்தி, இது எல்லாமே நீல புரட்சியில் வரும். 24. பழுப்பு புரட்சி என்னன்னா மரபுசாரா உற்பத்தி. 24. 3. இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம். இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் வரும். நெக்ஸ்ட் இறால்னாலும் இளஞ்சிவப்பு புரட்சி தான். ஸோ 2431 ஆப்ஷன் ஏ வந்து சரி. இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் தான் தங்க இலை பயிர் அப்படின்னு சொல்லுவோம். பருத்தியை வந்து வெள்ளி இலை புரட்சியில் வரும். நெக்ஸ்ட் தங்க இலை புரட்சி அப்படின்னா சணல். வெள்ளி இலை புரட்சினா பருத்தி சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டுக்கலை ஆராய்க. இந்தியாவில் மொத்த கால்நடைகளில் மாடுகள் 37.3% ஆகும். இது சரியான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். இதெல்லாம் ஓல்டு டேட்டா தாங்க. 2011 சென்சஸில் உள்ளது. உலக அளவில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடுகள் எண்ணிக்கை 2வது இடத்தை வைக்கிறது. இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா மாடுகள் உள்ள எண்ணிக்கையில் இந்தியா வந்து 2வது இடலாம். ஆனால் சீனாவுக்கு அடுத்தபடியாக கிடையாது, பிரேசில் வரும். ஓகேங்களா, ஸோ 2 வந்து தப்பு. வெள்ளாடு ஏழை மக்களின் பசி என்று அழைக்கணும். இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரி. ஸோ 1, 3 சரி, 2 வந்து தப்பு. ஓகேங்களா, ஓகே. பின்வரும் கூட்டுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. என்னென்ன கூட்டுலாம் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தேயிலை அயனமண்டல மற்றும் உப அயனமண்டல காலநிலையும் வளரும் ஒரு பசுமையான தாவரமாகும். இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா சரி. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வேர்களில் தண்ணீர் நன்கு தேங்கி இருக்க வேண்டும். இந்தியாவில் பயிரிடப்படும் 2 முக்கிய தேயிலை வகைகள் பூகி பிறப்பிடம் இந்தியா, அசாமிகா பிறப்பிடம் சீனா. இது வந்து 4th ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்படி இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்குது. அதாவது பூகி பிறப்பிடம் தான் என்னது? பூகி பிறப்பிடம்னா சீனா, அசாமிகா பிறப்பிடம் இந்தியா. ஸோ இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 1, 2 மற்றும் 3 சரி. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. கால்வாய் பாசனம் இந்தியாவின் 2வது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாகும். இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. கால்வாய் பாசனம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும். கால்வாய் பாசனத்தில் 60% வட இந்திய பெரும் சமவெளிகளில் காணப்படுகின்றன. ஓகேங்களா, ஓகே. கால்வாய் பாசனம் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்குங்கிறது தப்பு. இது நார்மல் இதில் இருக்கும். வெள்ளப்பெருக்கு கால்வாய் தான் இந்த இதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கால்வாய் பாசனத்தில் 60% வட இந்திய பெரும் சமவெளிகளில் காணப்படுகிறது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி. கிணற்று பாசனம் இந்தியாவின் மிக பழமையான பாசன முறையாகும். இது வந்து தப்புங்க. ஏன்னா ஏரி பாசனம் தான் பழமையான பாசன முறை. ஸோ 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இது வந்து சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரி. ஸோ இந்திய சுரங்க பணியகம் கான்பூர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா கான்பூர் கிடையாது, நாக்பூர் தான் வரும். ஓகேங்களா, ஓகே. தேர்டு இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் பெங்களூர் கிடையாது, ஹைதராபாத். ஸோ ஒரு இணை தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரி. இரும்பின் அளவின் ஏறுவரிசைப்படுத்துக. இதற்கு சரியான வரிசை என்னன்னா சிடரைட், லைமனைட், கோடைட், ஹேமடைட், மேக்னடைட். இருக்கிறதுலே அதிகமான இரும்பு அளவு இருக்க என்ன மேக்னடைட், 2வது ஹேமடைட், 3வது கோடைட், லைமனைட், 4வது சிடரைட். சிடரைட்ல திரும்ப அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, தரம் குறைந்த. நெக்ஸ்ட் பொறுத்துக்கள். இரும்புத்தாது எங்கே அதிகமாக இருக்குன்னா ஜார்க்கண்டில் அதிகமாக இருக்கும். மேங்கனீஸ் வந்து இருக்குன்னா ஒடிசா. மேங்கனீஸோட படிப்புகள் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. தாமிரம் இருக்கிறதுனா ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குது. பாக்சைட்டை சம்மந்தப்பட்ட நிறுவனம்னா நால்கோ நிறுவனம், நேஷனல் அலுமினியம். ஓகேங்களா, ஸோ நேஷனல் அலுமினியம் கார்பரேஷன். ஸோ பாக்சைட் வந்து சி. ஆனால் 4, 1, 2, 3 ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது வந்து சரியான கேட்டிங்கன்னா கரெக்டு. இது கிரேக்க வார்த்தையான நீபாக்ஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இது வந்து தப்புங்க. நீபாக்ஸ் வந்து கிரேக்க வார்த்தை கிடையாது, பிரெஞ்சு வார்த்தை. ஓகேங்களா, ஸோ இது ஒரு தப்பு. இது கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது நீரேற்ற அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சரி. ஓகேங்களா, இது நீரேற்ற அலுமினிய ஆக்சைடு உள்ள பாறைகளில் தான் காணப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் வந்து 1 மற்றும் 3 சரி. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கு அமைந்துள்ளது? இது வந்து மத்திய பிரதேசத்தில் நேபாள் நகரில் அமைந்துள்ளது. ஓகேங்களா,
ஓகே, இது ஒரு பாக்ஸ் தானே ரொம்ப முக்கியம். கீழ்காணும் கூற்றிற்கு உரிய தனிமத்தை கண்டறிக. பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த தனிமம் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒளி புகும் தன்மை கொண்டது மற்றும் எளிதில் மிக மெல்லிய படைகளாக பிரித்தெடுக்கக்கூடியது. இவை மின்கடத்தா தன்மை. மின்கடத்தானாலே நமக்கு தெரிஞ்சது என்னது? நைட்ரா. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரி. நெக்ஸ்ட் பாருங்க, கரிம அளவின் அடிப்படையில் நிலக்கரியை இறங்கு வரிசைப்படுத்துக. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா இறங்கு வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் நிலக்கரி எதில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். நிலக்கரி எதில் அதிகமாக இருந்தால் ஆந்திரசைட், ரெண்டாவது பிட்டுமினஸ், மூணாவது பழுப்பு நிலக்கரி, நாலாவது மரக்கரி. ஸோ ஆறாவது இருக்குது 1 2 3 4. இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? எங்கு அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தாவில் இது வந்து அமைந்துள்ளது. ஓகேங்களா? நிலக்கரி நிறுவனத்தோட தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளதுன்னா கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோல் மற்றும் ஓலியம் என்ற இரு பிரெஞ்சு சொற்களிலிருந்து பெறப்பட்டது. இது சரியானு கேட்டிங்கன்னா இது வந்து தப்புங்க. பிரெஞ்சு சொல் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. இது தாது எண்ணெய் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து சரி. 90-95% நீரக கரிமம், மீதமுள்ள 5 முதல் 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன் கலந்தது மற்றும் கரிமங்களை கொண்ட எளிதில் நீரியக்கூடிய திரவமாகும். இது வந்து கரெக்டான கேள்வி. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. ஸோ 2 மற்றும் 3 சரி, 1 வந்து தப்பு. ஏன்னா அது பிரெஞ்சு வார்த்தை கிடையாது. ஓகேங்களா? ஓகே, பின்வருவற்றில் எத்தனை இணை சரியாக பகிர்ந்துள்ளது? இது வந்து நம்ம நல்லா நோட் பண்ணணும். சரியானதா தப்பானதா அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்டிருக்கிறது இது சரியான இணை. ஓகேங்களா? இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் பம்பாய். இது வந்து கரெக்டுங்க. பாம்பேல தான் இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் தாராப்பூர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கேல் நிறுவனம். கேல் நிறுவனம் எங்க இருக்குன்னா புதுடெல்லி. கேல் நிறுவனத்தோட தலைமையில் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஏன்னா சூரிய சக்தி நிறுவனத்தோட தலைமையிலும் புதுடெல்லி தான். நெக்ஸ்ட், தேசிய காற்றாற்றல் நிறுவனம் 1988. இது வந்து 1988 கிடையாது, 1998. இந்த 1998 தான் கிசான் கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் யாருக்கு? நம்ம சி சுப்பிரமணியம், பசுமை புரட்சியை கொண்டு வந்த சி சுப்பிரமணியத்துக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாரத ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, 1998 நம்ம இது படித்தோம்னா அது சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் ஞாபகம். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவு ஆலை எங்கு அமைந்துள்ளது? எங்கு அமைந்துள்ளதுன்னா போர்ட் கிளஸ்டர் அமைந்துள்ளது. ஓகேங்களா? ஓகே, சிராப்பூர்னா காகிதம், புஷ்ரானா சணல் வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பொறுத்துக்க. தமிழ்நாடு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளேசஸ் அந்த இதெல்லாம் அணுமின் சக்தி நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் எங்கே இருக்குன்னா குடும்பத்தில் இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கர்நாடகாவில் அணுமின் நிலையம் கைகால இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் நரோடா, குஜராத்தில் காக்கரபுரம். ஸோ 4 3 2 1 சரியான விடை. ஆனால் ஆப்ஷனே கரெக்டு. நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டுகளை அமைக்க. தேசிய அனல்மின் நிறுவனம் 1995ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இது வந்து ரைட்டான்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன்னா 1975 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய தப்பாக மார்க் ஆயிருக்கு. ஆன்சர் வந்து என்னென்னா ஒன்று வந்து எதெல்லாம் சரியாக இருக்கோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ சரி, ஒன்று வந்து தப்பாக எதெல்லாம் இருக்கோ அது மட்டும் இருக்கும். ஆனால் 2 மற்றும் 3 சரி தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 1975 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் ஆகியன தமிழ்நாட்டின் முக்கிய அணுமின் நிலையங்களாகும். இது வந்து சரி. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் 1963ஆம் ஆண்டு மும்பைக்கு அருகிலுள்ள தாராப்பூரில் நிறுவப்பட்டது. இதுவும் சரி. ஸோ 2 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ஓகேங்களா? நான் பிடிஎஃப்ல மாற்றினேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களில் பொருந்த அதை தேர்ந்தெடுக்க. மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள எண்ணெய் வயல்களில் பொருந்த அதை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு சரியான ஆன்சர் என்னதுன்னு பார்த்தா சர்மா பள்ளத்தாக்கு. ஓகேங்களா? அலியாபத், பேசைமணி வயல், அங்குலேஸ்வர். இது 3மே எங்கே இருக்குன்னா மேற்கு கடற்கரையில் தான் இருக்கும். சர்மா பள்ளத்தாக்கு வந்து கிழக்கு கடற்கரையில் இருக்கும். ஓகேங்களா? அந்த கிழக்கு கடற்கரை சைடில் இருக்கும். நம்ம எப்போதுமே படிக்கிறோம்னா கரெக்டாக மேப் வச்சு படிக்கணும். ஓகேங்களா? மேப் வச்சு படித்தாதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மேற்கு கடற்கரையில் என்னது அலியாபத், அங்குலேஸ்வர். அலியாபத், அங்குலேஸ்வர், தேசம் இனவெல்லாம் மேற்கு கடற்கரையில் தான் இருக்குது. சர்மா பள்ளத்தாக்கு மட்டும் கிழக்கு கடற்கரையில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இதுவும் சரிதாங்க. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலம்னா தமிழ்நாடு, எஸ்பெஷலி கன்னியாகுமரியில் முப்பந்தெல்லாம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அனைத்தும் சரிதான். இப்போ சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். இது சரியான்னு கேட்டிங்கன்னா சரிதான். இந்தியாவின் முதல் சணல் ஆலை ஆங்கிலேயரான ஜார்ஜ் ஆக்லாண்ட் என்பவரால் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இதுவும் சரியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் கரெக்டு தான். கொல்கத்தாவில் கிருஷ்ணாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து தப்புங்க. ஏன்னா சணல் வாரியத்தோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்காது, கல்கத்தாவில் இருக்கும். ஓகேங்களா? கல்கத்தாவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, சணல் ஆலை கல்கத்தாவில் என்ன ஆகுதுன்னா ஹூக்ளி கடற்கரை நிறைய சணல் அதிகமாக உள்ளது. பின்வற்றுள் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? அதாவது இந்துஸ்தான்
ஸ்டீல் லிமிடெட், இந்துஸ்தான் இரும்பு நிறுவனம். அது எந்தெந்த தொழில்நுட்ப எந்த நாட்டோட உதவியோட ஸ்டார்ட் பண்ணது கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து சரியாக சரியாக நம்ம பார்க்கணும். பிலாய், ரஷ்யா தொழில்நுட்ப உதவி, இது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்டு. ரூர்கேலா, ஜெர்மனி தொழில்நுட்ப உதவி, இதுவும் கரெக்டு. ரூம் ஜெர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் படிக்கணும், இல்லை இப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா. ஓகே. துர்காப்பூர், ரஷ்யா தொழில்நுட்ப உதவி, இது வந்து சரியானு கேட்டிங்கன்னா இது வந்து தப்பு. துர்காப்பூர் வந்து ரஷ்யா தொழில்நுட்ப உதவி வராது. அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. துர்காப்பூர் வந்து இங்கிலாந்து தொழில்நுட்ப உதவி, பொக்காரோனா ரஷ்யா தொழில்நுட்ப உதவி, அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 3-4 வந்து தப்பான நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேங்களா. ஓகே. 73வது பாருங்க. துருப்பிடிக்காத இரும்பு. துருப்பிடிக்காத இரும்பு என்னன்னா சேலம் எஃகு ஆலை, இங்கே தான் துருப்பிடிக்காத இரும்பு கிடைக்கும். கடல் பாசி எஃகு வந்து எங்கே கிடைக்கும்னா விஸ்வேஸ்வரயா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து கடல் பாசி இருக்குது. சரி, ஆமாம், கடல் பாசி எஃகு வந்து விஸ்வேஸ்வரயா இரும்பு எஃகு நிறுவனம். நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் எங்கே கிடைக்கும்னா விஜயநகர். பட்டை, நீண்ட பட்டை, அதாவது அந்த ராஜாலாம் பட்டையாக இருக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பட்டையாக ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அப்படின்னு ஞாபகம், இல்லை பட்டையாக பில்ட்டு போடுவாங்கன்னு ஞாபகம். விஜயநகர் எஃகு ஆலை. ஓகேங்களா. வெப்ப உலோகம் எங்கே வரும்னா 3 விசாகப்பட்டினம் எஃகு ஆலை. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை வந்து இந்த வெப்ப உலோகம். ஸோ 1, 4, 3 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் 4th ஸ்டேட்மெண்ட்டாக சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன? பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலையும் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகம் காணப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ கூற்றும் சரி, ஸோ காரணம் சரி. ஸோ காரணம் கூற்று சரியாக இருக்கிறது. ஆப்ஷன் இதுதான் சரியானது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 75 கொஸ்டின் இதோட 72 கொஸ்டின் தான். ஓகே. பின்னொன்று எத்தனை இணை சரியாக பொருந்தி உள்ளது? இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூர். ஓகேவா, இது வந்து சரியாக கேட்டீங்கன்னா கரெக்டு. இந்தியாவின் முதல் வாகன தொழிலாக என்னன்னா பொருளாதாரம். இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை இது என்னன்னா செராம்பூரில் இருக்கும். இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கே இருக்குன்னா ரிஸ்டாவில் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது. காகித ஆலைனா செராம்பூர், சணல் ஆலைனா ரிஸ்டா. ஓகேங்களா. இங்கே ரிஸ்டா, அங்கே செராம்பூர். ஓகே, இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது அடிக்கடி குழப்பக்கூடியது. ஸோ 2 இணைகள் சரியாக பொருந்துள்ளது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எல்லாரும் எத்தனை மார்க் எடுத்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, எவ்வளோ பேர் நம்ம டெஸ்ட் எழுதுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் எல்லாமே போட்டுருந்தோம். இப்போது கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால கிளாஸஸ் போடல. பட் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு மேஜர் லெசன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஓகே, அது வரைக்கும் நம்மளோட இந்த டெஸ்ட்டை வந்து கண்டினியூஸாக எழுதிட்டுருங்க. கொஸ்டின் எல்லாமே பயங்கர ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் மிஸ்டேக் இருக்குது, அது நானே ஒத்துக்கிறேன். இனிமேல் மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ டெஸ்ட் வச்சு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஓகே, மறக்காமல் உங்கள் மார்க் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.